சேஷாத்ரிநாதனை தரிசனம் செய்ய, சேஷாத்ரிநாதனை தரிசனம் செய்ய நான் தினம் காத்திருந்தேன், நாளும் கண்விழி பூத்திருந்தேன். சேஷாத்ரிநாதனை தரிசனம் செய்ய நான் தினம் காத்திருந்தேன், நாளும் கண்விழி பூத்திருந்தேன், நாளும் கண்விழி பூத்திருந்தேன். ஹர ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கர வழுநாதனே, ஹர ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கர வழுநாதனே, வழுநாதனே சேஷாத்ரிநாதனே, சேஷாத்ரிநாதனே, சேஷாத்ரிநாதனே. தரிசனம் செய்ததும் மகிழ்ந்தது உள்ளம், மனதினில் இன்பம் நிறைந்திருக்கும். தரிசனம் செய்ததும் மகிழ்ந்தது உள்ளம், மனதினில் இன்பம் நிறைந்திருக்கும். மனதினில் துன்பம் எழுந்திடும் போதும், மனதினில் துன்பம் எழுந்திடும் போதும் அவர் துதி பாடினால் பொங்கிடும் இன்பம். மனதினில் துன்பம் எழுந்திடும் போதும் அவர் துதி பாடினால் பொங்கிடும் இன்பம். சேஷாத்ரிநாதனை தரிசனம் செய்ய நான் தினம் காத்திருந்தேன், நாளும் கண்விழி பூத்திருந்தேன், நாளும் கண்விழி பூத்திருந்தேன். ஹர ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கர வழுநாதனே, ஹர ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கர வழுநாதனே, வழுநாதனே சேஷாத்ரிநாதனே, சேஷாத்ரிநாதனே, சேஷாத்ரிநாதனே. தன்னலமின்றி வாழ்பவர் உலகில் இருப்பதே அரிது தெரிந்த. ஸ்ரீ குருபியோ நமக. எல்லாம் அல்ல குருநாதர் காஞ்சி பிரிவுகளோட பரிபூர்ண அனுகிரகத்தில் இப்போ நடமாடும் தெய்வமாக விளங்குகின்ற பாலப்பிரிவாளோட அனுகிரகத்தில் ஆசீர்வாதத்தில், ஜெயேந்திர பிரிவாளோட ஆசீர்வாதத்தில், நம்ம சேஷாத்ரி மகானோட ஆசீர்வாதத்தில் இந்த ஜெயந்தி மகோத்சவம் வெகு வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாட்டியும் சுவாமி ஒரு மிராக்கள் நடத்துறது எல்லாருக்கும் தெரியும். நேத்திக்கும் ஒரு பெரிய மிராக்கள் நடந்தது. அதே போல் இப்போ கார்த்தால ஒரு பெரிய மிராக்கள் நடந்தது எங்களுக்கு. நாங்கள் இன்றைக்கி ஒரு கும்பாபிஷேகம் வச்சுருக்கோம் அனப்பத்தூருங்கிற இடத்துல. அதுக்கு இங்கே 11:30 மணிக்கு நம்ம நெச்சூர் சுவாமிஜி வரார், அவரோட அனுகிரக பாஷணம். அதே போல் திருவண்ணாமலையிலேருந்து அதித்தி ஆசிரம் மாதாஜி வந்துட்டுருக்கா. எங்களுக்கு டிராஃபிக்கில் மாட்டின்ட்டோம், அபிஷேகமாக நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கா. நாங்கள் வரணுமேனு ஒரு நிமிஷம் சுவாமியை மனப்பூர்வமாக வேண்டிட்டோம். அடுத்த நிமிஷம் டிராஃபிக் கிளியர் ஆச்சு. 1 மணி நேரம் ஆகும் டிராஃபிக் கிளியர் ஆகிறதுக்கு. எங்கேருந்தா ஒரு போலீஸ் வந்து ஒரு காரை அந்த வீட்டுக்குள்ளே உள்ள ரெக்வஸ்ட் பண்ணி விட்டு டிராஃபிக்கை ரெடி பண்ணி இப்போ இன்றைக்கி வந்திருக்கோன்னா மகானோட பெரிய கருணை தான். தீர்த்தவாரி உற்சவம் இங்கேருந்து எல்லா கோவில்லேருந்தும் சுவாமி புறப்பாடாகி அந்த காமகோடி தீர்த்தத்தில் நம்ம உற்சவம் நடக்கும். சுவாமி குளிப்பார்,
எல்லாரும் குளிக்கலாம். ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த ஊரில் இந்த கோவிலை வெகு வெகு சிறப்பாக பராமரித்து கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் ட்ரஸ்ட்டில் ஒருத்தர் பாஸ்கர் 2 வார்த்தை பேசுவார். பாஸ்கர் இல்லைன்னா இங்கே இந்த கோவிலை இவ்வளோ அவ்வளோ நாங்களோ எங்கேயோ சென்னையில் இருக்கோம், தன்னோட வீட்டை பராமரிக்கிறாங்களோ இல்லையோ இந்த கோவிலை அவ்வளோ தூரம் பராமரிச்சுட்டு இருக்கிற பாஸ்கர் அவருக்கு ஒரு பெரிய பாக்கியம், நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பாக்கியம். அதே போல் பழைய அர்ச்சகருக்கு உடம்பு முடியாததுனால புது அர்ச்சகர் வந்திருக்கார். அவர் இங்கேயே தங்கியிருக்கார். 24 மணி நேரமும் அவைலபிளாக இருக்கார். அதனால யார் வேணாலும் எப்போ வேணாலும் இங்கே வரலாம். அவரோட நம்பர் இங்கே நாங்கள் எங்களோட இதுலேயே வாட்ஸ்அப்லேயே போட்டிருக்கோம். கோவில் எப்போதுமே திறந்திருக்கோம். இங்கே தான் அவர் தங்கியிருக்காருன்னு சொல்லி எல்லாரையும் நேராக வர முடியாதுவா தாம்பரா வெப்டியில் பார்க்குமாறு வேண்டிக்கிறேன். இப்போ சுவாமி புறப்பாடாக போது சுவாமி புறப்பாடாகி சிவன் கோவிலுக்கு போய் பிரம்மபுரீஸ்வரர் காமரசவல்லியை அழைச்சிட்டு வந்து நம்ம திருக்குளத்தில் வந்து தீர்த்தவாரி நடக்க போது கூட இருந்து ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய சுப முகூர்த்த சுப தினத்தில் நமது சத்குருநாதரனுடைய ஜெயந்தி உற்சவத்தில் இப்பொழுது மூலவ சுவாமிக்கு விசேஷ அபிஷேகாராதனைகள் நடைபெற உள்ளது. ஓம் நமஸ்தே ருத்ரமண்யவாதோ தைஷாவே நமः பாஹுभ्यामुदते நமः யாதே ருத்ரசிவாதனோரഘോരാ பாபகாஷினீ தயானஸ்தன்வாசம் தாமயாகிரீஷந்தாபிஷாகஷேः யாமிஷம் யரிஷந்தஹஸ்தே விபர்ஷஸ்தாவே शिवाङ्गीरित्रदाङ्गोरमाहिर्गसे पुरुषं जगाते शिवेन वचा सात्वागिरिशाच्चावदामसि यथा नः सर्वमिज्जगाते सुमनासाते अध्यावोजतिमत्ता प्राथमो देव्योऽभिजग अहेग्रष्टसर्वान् भयन् सर्वाश्चयादधान्योधराजे परासुवादो यस्ताम्रो अरुणोदभ्रस्स मङ्गलाः यचैनकरुद्राभिदोर्कृष्टदा सहस्रसो वैशाग्रहेला ईमहे असव्यो सर्पातिनीलग्रीवो विलोहितः उदैनं गोपादशन्नदशन्नुदार्यस्य दृष्टो मृळयातिनः नमो सुनीलग्रीवाय सहस्राक्षाय मेळुषे अथो ये अस्य दत्तानो हन्तेभ्यो करन्नमाः प्रपञ्चदन्वाणस्तुमयोराज्ञोर्जां याश्चादे हस्तैषावपराता भागवोपाविद्यन्नरकवर्तिनां शल्यबाणवाम् उदाहने धन्यस्य याशावाभरस्य निसङ्गतिः परिते धन्वानो हेतिरस्मान् मृणत्व विश्वदाः अथो ये श्रीसवारे सन्निधे हितं याते हेतिर्मे रुष्टमस्ते भुवते धनोदयात्मान् विश्वतस्वायक्ष्मया परिभुजा अवदत्य धनुष्वग्रसास्राक्षतेर्याढल्यानामुगा शिवोनस्वमना भवानवस्तायुधायाना तथाय धृष्टरे भाभ्यावदते இன்னைக்கு ஜெயந்தி வைபவத்தை நமக்கு வருகை தந்து வெகு சிறப்பாக நடத்தி தரக்கூடிய நமது அதித்தி ஆசிரமம் திருவண்ணாமலை அதித்தி ஆசிரமம் மாதாஜி அவங்க இன்னைக்கு ஊர்வலத்தை தொடங்கி வச்சு இப்போ அடுத்தது நமது ரமண தீர்த்த கீர்த்த சாமிஜி ரமண சரண கீர்த்த சுவாமிஜி நொத்தூர் சுவாமிகள் அவர் வந்துட்டுருக்கார். இவர் 2 பேருமா இன்றைக்கி தலைமை தாங்கி இந்த வைபவத்தை நடத்தி கொடுக்க இசைந்துள்ளார்கள். இப்போ மாதாஜி 2 வார்த்தை பேசுவார். அருணாச்சலம் அருணாச்சலம் அருணாச்சலம். என்ன சொல்கிறது தெரியல. இன்றைக்கி சேஷாதிரி சுவாமிகள் வள்ளூரில் இவ்வளோ வருஷம் ஆனாலும் சுவாமி யாரும் வெளியில் கொண்டு வரல. அந்த பெருமை மாமிக்கு தான். மகாலட்சுமி அம்மாவினால் தான் சுவாமி வெளியில் வந்தார். அதில் நீங்கள் எல்லாம் மாமிக்காக பிரார்த்தனை பண்ணிக்கணும். மாமி எப்போவுமே ஆரோக்கியத்தோடும் நீண்ட நாள் இருக்கணும். அத்தனை கோயிலும் மாமினால் தான் எழும்புறது. அதில் எல்லாருக்கும் என்னுடைய பிரார்த்தனை. மாமிக்கு நீங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். நமஸ்காரம். அதே போல் நம்ம மகானுக்கு தேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் வெகு விரைவில் செப்டம்பர் மாதம் அது தேரில் சுவாமி பவனி வருவார். அது வந்ததுன்னா வடூருக்கு தான் பெருமை. ஏன்னா சேஷாதி சுவாமிகளுக்குன்னு எங்கேயும் தேர் கிடையாது. திருவண்ணாமலையில் பண்ண முடியாது, வேறு ஊரில் யாரும் பண்ணலை. ஆனால் எங்களுக்கு பண்ண சொல்லி உத்தரவு ஆனதுனால சுவாமி அவர் அனுகிரகம் பண்ணி ஒவ்வொருத்தரோட சொப்பனத்தில் போய் சொன்னதுனால இப்போ தேர் உற்சவமும் நடக்க போகிறது. அதுவும் மாதாஜி தலைமையில் தான் அதுவும் நடக்கும்.
ओम लक्ष्मी सरस्वती गौरी त्रिदयात् आत्म सुप्रसुवे नमः नमः। ओम इटासिंहाय नमः। ओम इंकिताज्ञाय नमः। ओम बलत्यागाम्यमृत्यपुर्जवे नमः। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदायेभ्यो वंशऋषिभ्यो महतो नमो गुरुभ्यः सर्वमप्लवरहित प्रज्ञानः प्रत्यर्थो ब्रह्मैवाहमस्मि। स्वागतम् அதே போல அவர் விளையாட்டு இடத்துல கொரோனா சமயத்தில் தெளிவாக சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல தண்ணி விட்டா எங்கே போட்டுன்னே தெரியாது. அப்புறம் அந்த சேட்டாட்சி சாமியெல்லாம் உங்களுக்கு பேசியிருந்தேன் நானூரில். அவர் ஆக்சுவலி வந்து காமிச்சோம். காமிக்கிற போது அடியில் அவர் ஸ்ரீசக்கரம் அந்த இடத்துலையும் சுவாமி ஸ்ரீசக்கரம். ஜெயேந்திர பிரிவா 2 வாட்டி வந்திருக்காங்க. பிரிவா வந்திருக்காங்க. வழுதாடுங்கிற இடத்துல சாது மாசம் வந்து நேற்றுக்கு கிருஷ்ணனை தொட்டியில் போட்ட ஜெயந்தி பாப்பா தள்ளிடுமா எடுத்து விடுமா பாப்பா எடுத்து விடுங்க. ஊர்க்காரா எல்லாரும் சுவாமி புறப்பாடு ஒரு 8 கோவில்லேருந்து சாமி வருது. எல்லா சாமியும் இது சிவன் கோவிலில் அசம்பிள் ஆகிருக்கு. அவா வாசலில் அவள் ரிசீவ் பண்ணணும். சாமிஜி தான் ஊர்வலத்தை தொடங்கி வச்சு இந்த குளத்தில் காமகோடி படித்துறை அந்த ஊருக்கு விஸ்வ புஷ்கரணின்னு இந்த தீர்த்தத்துக்கு பேர். அங்கே தீர்த்தவாரி நடக்க போகிறது. ஏன்னா அந்த குளத்தில் இந்த ஊர்க்காரா சொன்ன கதை கிருஷ்ணரோட ரொம்ப நேரம் கார்த்தால 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அங்கே சாணம் பண்ணி விளையாடின்னு இருந்திருக்கா. மரகதம்மா குழந்தைய காணுமேன்னு வெளியில் வந்து தவிச்சு போலீஸுக்கெல்லாம் கூட தேடின பிறகு சிரிச்சுட்டே நான் கிருஷ்ணனோட விளையாடினேன் அப்படின்னு நடந்த கதைன்னு இந்த ஊரில் ஒரு 101 வயசு இருக்கிற பக்தவச்சல ரெட்டியார்னு அவர் வந்து நமக்கு சொன்ன கதை. அதே போல் இந்த குளம் ரொம்ப ரொம்ப விசேஷமான குளம். தாமரையும் அல்லியும் சேர்ந்து பூக்கும், வத்தவே வத்தாது. உள்ளுக்குள்ளே 12 கிணறு இருக்குது. ரொம்ப விசேஷம். சாமி வந்திருக்கிறது நம்ம அருணாச்சலமே நமக்கு வந்தது. ரமணரே நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணினது. சேஷாத்தி சாமிகளே நேரம் சாமி உருவத்தில் வந்து ஆசீர்வாதம் பண்ணினதுன்னு சொல்லி சுவாமி 1 மணி நேரம் தான் டைம் கேட்டிருந்தேன், சொல்லியிருந்தேன். கரகர சங்கர ஜெய ஜெயச சாமிஜி எல்லாரும் சிவன் கோயில் போயிடுங்க. நான் சுவாமியை சுற்றி காமிச்சிட்டு சிவன் கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்துடுறேன்.
உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.